ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மே மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய அற்புதங்களானது கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்ல மாற்றங்களை தான் ஏற்படுத்திட்டு இருக்கு. அந்த வரிசையில் கடகராசி நேயர்களுக்கு தற்போது பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பயிற்சியாகிறாரு. ஸோ இந்த குருவினுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் 6 மற்றும் 9ஆம் வீட்டினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் குரு. இந்த குரு இப்போ உங்களுக்கு ஜென்ம குருவாக அமர்ந்து பலன்களை எல்லாம் கொடுக்க போகிறாரு. ஸோ ஜென்ம குரு அப்படின்றப்போ உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா ஜென்ம குரு காலத்தில் ராமர் வனவாசம் போனார் அப்படின்றது புராண கதை. ஸோ கடகராசிக்காரங்களுக்கு இப்போ ஜென்மகுரு வனவாசம் போக வச்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும், ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வனவாசத்தை கொடுத்துருவாரா, இல்லை நல்லா வாழ வைப்பாரா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடு தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஸோ ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா தசா புத்தி உங்களுக்கு சரியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களை சூப்பராக வாழ வைப்பார். ஏன்னா ஜென்மகுரு உங்களை வாழ்வாள்னு வாழ வைப்பார். அதே தசா புத்தி ஒருவேளை உங்களுக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலையில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாதகமான பலன்களை தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஜென்ம குரு அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். ஜென்ம ராசிக்கு வரும் பொழுது அவர் பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வையாக தான் உங்களோட பார்வையை கொடுக்குறாரு. 5ஆம் பார்வை அப்படின்னு பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணியஸ்தானம். அதே போல் 7ஆம் பார்வையால் கலஸ்திரஸ்தானத்தையும் பார்க்குறாரு. 9ஆம் பார்வையால் பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறாரு. ஸோ அதிசாரமாக சிம்மத்துக்கு வேற போக போகிறாரு. சிம்மத்தில் போய் 43 நாட்கள் தங்கியிருக்க போகிறாரு. அது நேர்கதியில் பயணிக்க போகிறாரு. 42 நாட்கள் வக்ரகதியில் சஞ்சரிக்க இருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த குரு கண்டிப்பாக நிறைய மாற்றங்களை உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜென்ம குரு காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராமர் வனவாசத்துக்கு போனார்னு சொல்கிறோம் இல்லையா, அது புராணங்களை நம்ம படிச்சிருக்கோம். ஜென்மகுரு காலத்தில் பிரச்சனைகள் வந்துடும் அப்படின்ற பயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் கடகராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் 7 மாதங்கள் மட்டும்தான் இருக்க போகிறாரு. அதுக்கப்புறமா தான் அதிசாரமாக சிம்மத்துக்கு போயிடுவார். சிம்மத்துக்கும் நேர்கதியில் தான் போகிறாரு. வக்ர நிலையில் போய் இருக்க போகிறாரு. அப்போ குருவினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இந்த 6 மாதங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஜூன்லேருந்து உங்களுக்கு 6 மாதங்கள் மட்டும்தான் இருக்க போகுது. அப்படி இருக்கும்பொழுது இதனால் உங்களுக்கு பயம் அப்படின்றது தேவையில்லை. தளராமல் இருங்க, மனசை விட்டுறாதீங்க. இறை நம்பிக்கை உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும். பிடித்தமான இறை வழிபாடுகள் செய்யுங்க. எல்லாமே உங்களுக்கு பாதுகாப்பை கொண்டு வரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கணும். இழந்த அனைத்தும் பல்வேறு விதமான இன்பங்களையும் மீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அபரிவிதமான நல்ல பலன்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கலாம். அதே போல் இப்போ குருவோடைய மாற்றம் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியது. அப்படிங்கும்போது மே 31க்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொற்காலமானது தொடங்குறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. 12 வருஷத்துக்கு அப்புறமா குரு இப்போ உச்ச ராசிக்கு வந்திருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக கொடுக்க செய்வார். ஸோ 5ஆம் பார்வையால் பார்வை செலுத்துறதுனால இந்த பார்வை உங்களுக்கு புண்ணியஸ்தானத்தை விடுறது அப்படிங்கிறதுனால ரொம்ப நல்ல விஷயம் நடக்கும். ஏன்னா 5ஆம் வீடு அப்படிங்கிறது பூர்வீகம், குலதெய்வம், குழந்தை பாக்கியம், அதிர்ஷ்டம், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் 5ஆம் இடம். இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய உங்களை தேடி வரும். அதிர்ஷ்ட லக்ஷ்மி உங்களுடைய கதவை தட்டுவாங்க. தங்கம், வெள்ளி இது மாதிரி செய்த பொருட்கள் எல்லாமே உங்கள் கைக்கு சேரும். ஸோ ஒருவேளை கடகராசிக்காரங்களில் யாராவது ஒருத்தர் தங்கத்திலேயோ வெள்ளியிலேயோ முதலீடுகள் செய்து வச்சுருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சூப்பரான ஒரு டைமிங். ஏன்னா உங்களுடைய முதலீடுகள் பல மடங்கு உயரும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா உழைப்பின் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய அளவில் வருமானத்தை பார்ப்பீங்க. ஸோ சரியான உழைப்பை கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல வெற்றி இருக்குது. நீங்கள் என்னத்தெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாத்தையும் இப்போ மீட்டு எடுத்துடலாம். அதுக்கான நல்ல ஒரு நேரமாக இருக்குது. இந்த 6 மாதம் தான், 6 மாதம்னாலும் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. பல வருடங்களாக தவறிய ஆசைகள், நிறைவேறாத கனவுகள் எல்லாம் நடக்க போகுது. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த தகராறுகள் விலகும்.
அதாவது ஒரு தலை காதலோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கூட இப்போ திருமணம் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ கண் திருஷ்டி, செய்வன, கோளாறு, புத்திரதோஷம் இப்படி என்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துட்டு இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா எல்லாமே வந்து விலகக்கூடிய ஒரு நேரம் தான். அதுவும் குறிப்பாக பிள்ளைங்களால் உங்களுக்கு ஏதாவது மன சஞ்சலம் இருக்குது அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு விலகி போயிடுங்க. ஸோ நிறைய அற்புதங்கள் உங்களுக்கு இருக்குது. அதே போல் 7ஆம் பார்வையை வந்து செலுத்தும் பொழுது உங்களுக்கு இன்னும் சிறப்பான விஷயம். ஏன்னா கலஸ்திர ஸ்தானத்தில் போய் விழுது அந்த பார்வை. கலஸ்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து விலகிடும். சில்லறை காரணங்களை வந்து சொல்லி நீங்கள் திருமணத்தை வந்து தவிர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இப்போ உங்களுடைய மனசு தானாகவே மாறிடும். திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிப்பாங்க. ஸோ தடைப்பட்ட எல்லா நல்ல விஷயமும் நடக்கும். உங்களுடைய உடலும் சரி, உள்ளமும் சரி மகிழ்ச்சி அடைகிற மாதிரி, குளிர வைக்கிற மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடக்கும். மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். தொழில் விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும். வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் கொடுத்துட்டு இருக்கக்கூடியவங்க இருந்தாங்கன்னா அவங்களும் இப்போ உங்கள்ட்ட விலகி போயிடுவாங்க. புதிய நட்புகள் உருவாகும். காலமும் நேரமும் சரியாக இருக்குங்க. ஸோ காலம் நேரம் சாதகமாக இருக்கும் பொழுது நீங்கள் சரியான உழைப்பை கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயம் அதற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். அதனால் கடகராசி நேயர்களுக்கு இது வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரம். 9ஆம் பார்வையை வேற இருக்கிறாரு இல்லையா? 9ஆம் பார்வையை பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ இதனால் உத்தியோக ரீதியான நன்மைகள் நிறைய கிடைக்கும். வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, அங்கெல்லாம் போய் நீங்கள் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல பொற்காலம். குடும்பம், வியாபாரம், வருமானம், உற்பத்தி அப்படின்னு எல்லா விஷயமுமே சாதகமாக இருக்கும். அதே மாதிரி குலதெய்வத்தினுடைய முழுமையான ஆசி உங்களுக்கு இப்போ கிடைக்கும். முன்னோர்களுடைய ஆசையும் வந்து கிடைக்கும். தந்தை வழியோடு நீங்கள் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளே வந்து மறந்து சிறப்பாக வந்து வாழ முடியும். ஸோ அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு காலமாக தான் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு மே 31க்கு அப்புறமா நடக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே மே 31 இருந்து உங்களுக்கு அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதிர்ஷ்டகரமான நிறைய பலன்கள் உங்களுக்கு இப்போ இருக்குது. ஆனால் குரு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம குருவாக தான் இருக்கிறாரு. ஸோ ஜென்ம குரு அப்படின்றதுனால ராமரை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. ஸ்ரீராமர் வழிபாடு செய்கிறது, ஸ்ரீராம ஜெயம் சொல்கிறதெல்லாம் சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஜென்ம குருவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொடுக்கும். ஸோ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் அனுமன் வழிபாடும் செய்யலாம். அனுமன் வழிபாடு செய்கிறது துன்பங்களை போக்கி கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். அதனால் இந்த 2 விஷயத்தையும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். மேலும் இந்த ஜூன் மாதத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைய மாற்றங்கள் வந்து நடக்கும். எல்லாரும் கூட யோசிச்சிருக்கலாம், ஏன் குருவை மட்டும் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. உங்களுக்கு குரு தான் வந்து ஜூனில் ஃபர்ஸ்ட்லேயே வந்து மாறுறாரு. ஜூன் 2ஆம் தேதி அன்றைக்கே குரு தான் மாறுறாரு. அப்போ வருட கிரகங்கள்னு இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு வருடங்களுக்கு ஒரு முறை அவர் பயிற்சி ஆனாலும் இப்போ ஜூனில் பயிற்சியாக இறங்கும்போது நமக்கு மே முடிஞ்சு ஜூன் ஸ்டார்ட் ஆகும்போது அவருடைய மாற்றத்தை தான் நம்ம இருக்க போகிறோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது மே 31க்கு அப்புறமா இந்த மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. ஸோ என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ ஜென்ம குருவாக இருக்கிறாரு, எப்படி நடக்கும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா குரு உங்களுக்கு எப்படி இருந்தாலும் தசாபுத்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னாவே போதும். ஒரு சிறப்பான மாற்றத்துக்கு நீங்கள் தயாராகிட்டுருக்கீங்க. நல்ல பணப்புழக்கம் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, நீண்ட நாளாக இருந்து வந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். யோகங்கள் நிறைந்த ஒரு நேரம் தான் உங்களுக்கு. மே 31க்கு அப்புறமாவே எல்லா யோகமும் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். வேலை செய்யக்கூடிய இடம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பணியிடத்தில் உங்களுடைய மதிப்பு, மரியாதை எல்லாம் உயர ஆரம்பிக்கும். புதுசாக வேலை கிடைக்கும். ஸோ வியாபாரம் செய்கிறீங்களா, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். குடும்பத்துக்கு அமைதி வரப்போகுது. உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டவங்க கூட இப்போ அவங்களுடைய தவறை உணர்ந்து சமாதானம் அடைவாங்க. தடைப்பட்ட திருமண காரியங்கள் வெற்றியாக நடக்கும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக நீங்கள் வாகனம் வாங்கலாம், சொத்து வாங்கலாம், வீடு வாங்கலாம், நகை வாங்கலாம், அசையும் அசையா சொத்து அப்படின்னு எல்லாமே வாங்கிறதுக்கான முயற்சிகள் இருக்குது. ஸோ முயற்சிகள் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சாதகமாக முடியும். வாய்ப்புகள் நிறைய கிடைக்க போகுது. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை நீங்கள் என்ன மாதிரி பயன்படுத்திக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் குறைபாடுகளை பார்த்துட்ருக்கீங்க, பிரச்சனைகளோட சூழ்ந்துருக்கீங்க அப்படின்னா அது இப்போ உங்களுக்கு இன்னுமே வந்து நல்ல மாற்றங்களை கொடுக்க போகுது. ஸோ ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கி இந்த காலகட்டங்களில் தான் நீங்கள் புத்துணர்ச்சியோடு வந்து இருக்க போகிறீங்க. ஸோ இது எல்லாமே எப்போ நடக்க போகுது அப்படின்னா மே 31க்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து நடக்கும். நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் நடக்காது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த விஷயங்கள் கூட
இப்போ கண்டிப்பாக வந்து நடந்தேறும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் நீங்கள் இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் குரு அப்படின்றவர் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு கிரகம். அந்த கிரகம் மாறுது அப்படிங்கும்போது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வரும். எதுக்காக அந்த சந்தோஷம் அப்படின்னா, இவர் எப்போதுமே நல்லது தான் செய்வார் அப்படின்ற ஒரு பேசிக்காகவே எல்லாத்துக்கும் அந்த ஒரு நினப்பு இருக்குது. கெட்டதெல்லாம் செய்ய மாட்டார் அப்படின்னு. ஆனால் இவருமே இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து தான் நல்லது செய்கிறதும் கெட்டது செய்கிறதும். எடுத்த உடனே எல்லாருமே வந்து நல்லது செஞ்சுடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. குரு வந்து உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியதும் கெட்டது செய்யக்கூடியதும் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்குது. கடகராசிக்காரங்களுக்கு தசாபுத்தி சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா இனி உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையவே கிடையாது. அதே தசாபுத்திகள் சரியாக இல்லாமல் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அலாட்டாக இருந்துக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதா இருந்தாலும் நல்லா யோசித்து தீர ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு செய்கிறது, அவசரப்படுறது, தேவையில்லாதம ஏதாவது ஒரு வாக்குவாதங்களை ஈடுபடுறது, இது எல்லாத்தையும் தவிர்த்துக்கோங்க. நிதானமாக இருங்க. நடக்கிறது நடக்கட்டும். எதுனாலும் அதாவது யாருக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது யார் நினைத்தாலும் தடுக்கவே முடியாது. நிச்சயம் அவங்கவுங்கள வந்து சேரும். கால தாமதங்கள் வேணாலும் ஆகலாமே தவிர மற்றபடி அது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அது உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவர் டிசைட் பண்ணிட்டாரு. அது உங்களுக்கு தான். கொஞ்சம் காலம் மட்டும் காத்துட்ருங்க. அது உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்மானத்தை அவர் ஏற்கனவே கொடுத்துருக்கும் பொழுது அப்போ அதுக்கேற்ற மாதிரி தானே நடக்கும். யாருமே வந்து எதுக்கும் அவசரப்படாதீங்க. வாய்ப்புகள் கிடைக்கிற வரைக்கும் காத்துருங்க. நிச்சயம் நல்லதே நடக்கும். ஸோ கடகராசி நேயர்களுக்கு வரக்கூடிய மே 21க்கு அப்புறமா எப்படிலாம் மாற்றங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க. கூடவே என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றதும் கொடுத்துருக்கோம். மறக்காம அதையும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தகவல்களோட இன்னும் ஒரு ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம். ஸோ மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பரிகாரங்கள் அப்படின்றது பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நிச்சயம் நல்ல பலன் கொடுக்கும். முயற்சி பண்ணி பயன்பெறுங்க.